இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி ஈஸியாக எழுதுறது, எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் சரி பீரியாடிக் டேபிளில். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லியிருப்பேன், 30 எலமெண்ட்ஸ் வரை எப்படி எழுதுறதுன்ட்டு. இப்போ நான் எந்த எலமெண்ட்டுக்கும் கொடுத்தாலும் எப்படி எழுதுறதுன்னு சொல்ல போகிறேன். கவனிங்க, நமக்கு தெரியும் பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடு வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டி பிளாக் உள்ள தான் என்ன இருக்கும், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 6th பீரியட்லையும் 7th பீரியட்லையும். இதுக்கு இங்கே ஒரே இடத்துல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பீரியாடிக் டேபிளில் கீழே கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸை எழுதிடுங்க. அதே மாதிரி கடைசி குரூப் எலமெண்ட்ஸ் எழுதிடுங்க. ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ 7 பீரியட்ஸுக்கு 7 எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன். கடைசியாக இருக்கிற நோபல் கேஸஸ், ஹைட்ரஜனுக்கு அப்புறம் என்ன வரும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓஜி, ஆக்னசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு அட்டாமிக் நம்பர் எழுத போகிறேன். அது ஈஸியாக எழுதலாம். எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜனுக்கு 1ன்னு உங்களுக்கு தெரியும், ஹீலியத்துக்கு 2ன்னு தெரியும். இந்த ஹீலியத்தோட ஒரு 8 ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 வரும். தட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியான். அதோட திரும்ப ஒரு 8 ஆட் பண்ணுங்கள், ஆர்கானுக்கு வந்துடும் 18. இப்போ இந்த 18ஓட ஒரு 18 ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். திரும்பவும் ஒரு 18 ஆட் பண்ணுங்கள், ஜெனானுக்கு 54 வந்துடும். இப்போ 54ஓட ஒரு 32 ஆட் பண்ணுங்கள், 86 வரும். ஸோ 54 ப்ளஸ் 32 யூ வில் கெட் 86 ரேடானுக்கு. திரும்பவும் ஒரு 32 ஆட் பண்ணுங்கள், 118 வந்துடும். தட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஓஜி. ஸோ இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே எல்லா குரூப்லையுமே நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது, எந்த ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்தாலும். இப்போ ஹீலியத்துக்கு அடுத்தது நம்பர் 3 வருமா, அது லித்தியம். நியானுக்கு 10, இதுக்கு அடுத்த பீரியடில் இருக்கிற சோடியத்துக்கு 11, ஆர்கானுக்கு 18, இங்கே வந்தீங்கன்னா 19 வந்துடும் பொட்டாசியம். இது 36 அப்படின்னா இது 37, இது 54 அப்படின்னா இது 55, இது 86 அப்படின்னா இது 87. ஸோ இந்த மாதிரி எழுதி முடிச்சிடுங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி எழுதுறதுன்னு சொல்ல போகிறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது எப்போவுமே ஃபஸ்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் எழுதுறதா இருந்தால் 2 தான் இருக்குது, அது ஈஸி, நீங்கள் எழுதிடுவீங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஹீலியம் போட்டுக்கணும். அதுக்கு வெளியில் என்ன பண்ணணும்னா, அப்படி போட்டிங்கன்னா 2 எலக்ட்ரான் வந்து ஸ்டேபிள்னு அர்த்தம். இதில் எஸ் மட்டும்தான் வரும், ஏன்னா ஃபஸ்ட்டு பீரியடில் எஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா லித்தியத்துலேருந்து நியான் வரையும் இருக்கா, இதுக்கு நியான் எடுத்துக்கணும். நியான் எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஓவர். இப்போ செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எஸ் பிளாக். இது முடிஞ்சால் டியில் ஒன்றுமே இருக்காது, இந்த இடம் எம்டியாக இருக்கும். அப்புறம் பி வந்துடும். ஸோ செகண்ட் பீரியடில் எஸ் இருக்குது, பி இருக்குது, இதை எழுதிக்கோங்க. அடுத்ததான் சோடியம் டு ஆர்கான் இருக்குல்ல, தேர்ட் பீரியட், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் போட்டுக்கணும் ப்ராக்கெட்டில். வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் வருதா, அடுத்தது டி கிடையாதா, அப்புறம் என்ன வந்துடுது, பி வந்துடுது. ஸோ எஸ்பி. அடுத்தது பொட்டாசியம் டு கிரிப்டான், இது வந்து 4th வரும் பீரியட் நம்பர். அதுக்கு என்ன பண்ணணும், கிரிப்டானை எழுதிட்டு வெளியில் ஃபஸ்ட்டு எஸ் வந்துடுதா, எஸ், அப்புறம் பி வருதா, சரி பி வரதுக்கு முன்னாடி டி வந்துடுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த இடத்த, இதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் எஸ்ஸுக்கு அப்புறம் பி வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4th பீரியடில் கரெக்டாக எஸ் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல எங்கே வந்துடுது, என்ன வந்துடுது, டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்துடுது. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் டி, அது முடிஞ்ச உடனே பி பிளாக் வந்துடுது. ஸோ எஸ்டிபி. இப்போ கிரிப்டான் வெளியில் இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது ஜெனான் இருக்கா, 5th பீரியட் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் வரும், முன்ன சொன்ன மாதிரி டி வரும், அப்புறம் பி வந்துடும். அடுத்ததா 6th பீரியட் வாங்க. 6th பீரியடில் ரேடான் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 6th பீரியட் எலமெண்ட்ஸ் எழுதுனாவே ரேடான் வேணும் நம்மளுக்கு. ரேடான் எழுதிட்டு ஃபஸ்ட்டு எஸ் வந்துடுதா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6th பீரியடில் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வரும். ஸோ எஸ்எஃப்,
அப்புறம் டி பிளாக் வரும், டி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பி வரும். ஸோ எஸ்எஃப்டிஎஃப் டிபி. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓஜி இருக்குது. ஓஜினா 118 எலக்ட்ரான்ஸ் ஓவர்னு அர்த்தம். அப்புறம் வெளியில் எஸ் இருக்கும், அடுத்ததாக எஃப் வந்துடும், மீண்டும் டி, மீண்டும் பி வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எந்த எலமெண்ட்டுக்கு வேணாலும் எழுதலாம். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதலாம். இது நான் எதை பார்த்து எழுதுனேன், இந்த பீரியாடிக் டேபிளை பார்த்து எழுதுனேன். எது ஃபஸ்ட்டு வருது, எது ரெண்டாவது வருது, எது மூணாவது வருது, எது நாலாவது வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்னா எஸ், செகண்ட் பீரியட்னா எஸ்பி, தேர்ட் பீரியட்னா எஸ்பி, ஃபோர்த் பீரியட் எஸ்டிபி, எஸ்டிபி, அடுத்து எஸ்எஃப்டிபி, எஸ்எஃப்டிபி தான் ஆர்டர். இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு என்எஸ் எழுதணும். எஸ்னாவே என்எஸ். இப்போ செவன்த் பீரியட் நான் சொன்னேன்னா 7எஸ்ன்னு எழுதிக்கணும். அடுத்தது பி வந்தாலும் அதே தான், 7பி அப்படின்னு எழுதணும். n-1 டி, அடுத்தது எஃப் வந்துச்சுன்னா n-2 எஃப். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அட்டாமிக் நம்பர் 80ன்னு எடுத்துக்கிறேன். அட்டாமிக் நம்பர் 80. ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துனுக்கிற அட்டாமிக் நம்பர். இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துனுக்கிற அட்டாமிக் நம்பர் மைனஸ் இன்னட் கேஸ். இதுக்கு முன்னாடி என்ன இன்னட் கேஸ் வரும்னு பார்க்கணும். அதாவது 80ன்ற நம்பர் எந்த ரேஞ்சில் வருதுன்னு பாருங்கள். 86க்கும் 55க்கும் நடுவில் வருதா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அதாவது 80 அப்படின்றது அதோட சின்னதாக இருக்கிற நோபல் கேஸ். 80ஐ விட சின்னதாக இருக்கிற நோபல் கேஸ் என்னது? 86 அப்படின்றது ரேடான், 80ன்றது அதை விட சின்னது. அப்போ 80ஐ விட சின்ன நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா அது 54 ஜெனான் தான். ஸோ 80 மைனஸ் 54ன்னு எழுதுங்க. இதுக்கு பேர் ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இந்த 54 நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிடுவோம். எவ்வளோ வருது உங்களுக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 26 எலக்ட்ரான்ஸ் வருது. இதுதான் இந்த ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் டைரெக்டாக. என்ன பண்ணணும், இதுதான் மெத்தடு நான் சொன்னேன். இந்த 54ன்றது ஜெனானை குறிக்கிறது. ஸோ நீங்கள் ஜெனான் போட்டு ப்ராக்கெட் போட்டிங்கன்னாவே அது 54 எலக்ட்ரான்ஸ் ஓவர்னு அர்த்தம். அடுத்து என்எஸ் இருக்கா? இப்போ இந்த நம்பர் 80ன்ற நம்பர் எந்த ரேஞ்சில் வருது? 55லேருந்து 86க்குள்ளே தானே வருது. இது என்ன பீரியடு? 6th பீரியட். ஸோ 6th பீரியடில் தான் 80ன்ற நம்பர் வரும். ஏன்னா 55லேருந்து 86க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்பர் 5 அப்படின்ற நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது பீரியட் நம்பர் தான் n அப்படின்றது. ஸோ இப்போ ns அப்படின்ற இடத்துல 5sன்னு எழுதலாமா? ஸோ ns அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5s அப்படின்னு எழுதுகிறேன். இதை கவனிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நம்பர் 80ன்ற நம்பர் எந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா 55லேருந்து 86க்குள்ளே வருது. 55லேருந்து 86க்குள்ளே வருது, இந்த ரேஞ்சில் வருது. ஸோ அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா அது என்ன பீரியடில் வருது? 6th பீரியடில் வருது. நான் நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்க, 1 2 3 4 5. 6th பீரியடில் வருது. ஸோ n வேல்யூ அப்போ 6. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் என்ன நம்பரில் மைனஸ் பண்ணோம் அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டேன். அது ஜெனான் எனக்கு தெரியும், எக்ஸி. இப்போ என்எஸ்ன்ற இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை? 6 போட சொல்லியிருக்கேன். அப்போ 6s. என்பின்ற இடத்துல அதே 6 போடுங்க, 6pன்னு வந்துடும். n-1, 6 - 1 என்ன வரும் உங்களுக்கு? 5d. அடுத்தது 6 - 2 என்ன வரும்? எஃப் வந்துடுது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதுங்க. டி 5d, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? 6 - 2 4fன்னு எழுதுறீங்க. இது ஒரு ஸ்டெப் எழுதி முடிச்சிடுறீங்களா? இப்போ எங்கிட்ட 26 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணுன்ட்டு. இங்கே இருக்கிற இந்த நம்பர் 55லேருந்து 86 இருக்குல்ல, அதுக்கு நேரம் நான் எப்படி எழுதியிருக்கேன்? எஸ்ஸு, எஃப்பு, டி, பி, இப்படி தான் நான் எழுதியிருக்கேன். அதே ஆர்டரில் இந்த 26 ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எஸ்ஸுக்கு மேக்ஸிமம் 2, பிக்கு மேக்ஸிமம் 6, டிக்கு மேக்ஸிமம் 10, எஃப்க்கு 14 அப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஃபில் பண்ணுறேன், 26 எடுத்துகிட்டு போகிறேன், ஃபில் பண்ணுறேன். எஸ்ஸில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 2 தான். அடுத்ததாக எஃப் வருது. அப்போ 14 ஃபில் பண்ணலாமா? 14 + 2 16. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் இருக்குது. டியில் மேக்ஸிமம் 10 தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போது நெக்ஸ்ட்டு பி இருக்குது, என்கிட்ட எலக்ட்ரானே இல்லை, சரி 0ன்னு வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதுறீங்க. எஸ்ஸில் எவ்வளோ இருக்குது? 2. எஃப்பில் எவ்வளோ இருக்குது? 14.
டியில் எவ்வளோ இருக்குது 10, பியில் எலக்ட்ரானே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆர்டர். இப்படி தான் நீங்கள் எழுதணும். இதில் எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும்னா அதான் இங்கே கொடுத்துருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எடுத்து கூட எழுதிக்கலாம். நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு இல்லை, அதே மாதிரி ஆர்டரில் கூட எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எஸ் வரும்னு சொன்னேன்னா அப்போ 6s2. அடுத்து எஃப் வரும்னு சொன்னேன்னா எஃப்க்கு என்ன நம்பர் சொல்லியிருக்கேன் 4, F 14. டிக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லியிருக்கேன் 5, D 10. பியில் எலக்ட்ரானே இல்லை, அது எழுதணுமானா தேவையில்லை. ஸோ நம்ம எழுதியாச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். Xenon எழுதிட்டு 6s2, 4f14, 5d10. ஸோ இதுதான் ஃபார்மேட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அங்கே முன்னாடி என்ன நம்பர் வரும் பீரியட் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.